மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் இனப்பெருக்க முறையின் மூலம் வனப்பயிர்களில் புதிய ரகங்களை உருவாக்குதல் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் உமாதேவி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. நவீன தொழில்நுட்ப முறையில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை அமைத்து பயன்பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை வட்டம் கொசவப்பட்டி கிராம வேளாண்மையாளர் கே செந்தில்குமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வாழ் அவரை. இன்றைய வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. கால்நடை வளர்ப்பு வேளாண் பெருமக்களின் பொருளாதார வளர்ச்சியையும் கிராமப்புற வேலை வாய்ப்பையும் மேம்படுத்துகிறது. நவீன தொழில்நுட்ப முறையில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை அமைத்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை வட்டம் கொசவப்பட்டி கிராம வேளாண்மையாளர் கே செந்தில்குமார் அவர்களை சந்தித்த போது சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய செய்திகள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயா ஒரு பொறியியல் படிப்பை முடிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சுய தொழில், ரொம்ப லாபகரமான இருக்குதுங்களா? லாபகரமாக இருக்குது சார். எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்ததுங்க? நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஆரம்ப தாத்தா பாட்டியிலேருந்து எங்கள்கிட்ட வீட்டில் வந்து மாடு இருந்துகிட்டே இருந்தது சார். நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட ஒரு ப்ரைவேட் டெக்ஸ்டைலில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னதே இருந்தாலும் ஒரு ஃப்ரீடம்ன்றது இல்லை. ஏன் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் எடுத்து நம்ம திண்டுக்கல் தமிழ்நாடு வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் போய் கேட்டேன். சார் வந்து ஜெயசீலன் சார் வந்து அருமையாக கைடு பண்ணார். அதே மாதிரி வந்து பண்ணுறேன் சார். இந்த இணை இயக்குனர் இந்த மாவட்டத்தில் இணை இயக்குனர் வந்து இணை இயக்குனராக இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல பரிபூரணமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க சார். அவங்களுடைய உந்துதலின் பேரில், அவங்களுடைய ஆலோசனை பேரில் நீங்கள் மாட்டு பண்ணை. ஆமாம் சார். இது ஒரு போராட்ட வாழ்க்கையா இல்லைங்களா? சார் என்னதான் போராட்டம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். முக்கியமாக வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழல் சூழ்நிலை, பொல்யூஷன் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன். எந்த இடத்துல போய் வாழ்ந்தாலுமே, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் போனாலும் சரி, எந்த இடத்துல ஃபேக்ட்ரிக்கு போனாலும் ஒரு நம்ம உடலுக்கு வந்து ஒரு சுகாதாரம் இல்லை.
அது என்ன போராட்டமாக இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு என்னைய பொறுத்தளவு. இப்போ ஒரு நீங்க சொல்றது எனக்கு அதிசயமா இருக்குது. ஒரு மாட்டு பண்ணையை நடத்துறீங்க, இதனுடைய வாடை, இதனுடைய நீங்க அந்த இடத்துல வந்துட்டு சுகாதாரம் இல்லை, துணி கடையிலையோ ஜவுளி கடையிலையோ அதனுடைய வாசனைகள் உங்களுக்கு இது வாசனை வந்து போகுதுங்களா? சார் இது வந்து இயற்கையாகவே இருக்குது சார். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, கூமியை தத்து சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லி அந்த மாதிரி இப்போ நம்மாழ்வார் இப்போ பெரியவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பஞ்சகாவியா வந்து எய்ட்ஸவே கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப எல்லாமே இதுலேருந்து தான் சார் வருது. ஓஹோ, சரிங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இது நடத்திக்கிட்டு? இது ஒரு 2 வருஷமாக நடத்திட்டு 2 வருஷமாக நடத்திட்டுங்க. முதல்ல எத்தனை மாடு வச்சிங்க? வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா தான் சார் வாங்கினேன். ஒன்று வாங்கி எங்கள் வீட்டில் இருந்த மாடு ஒரு மாடுனுடைய விலை எவ்வளோங்க? இங்கே ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு ரேட்டில் நாங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முதல் மாடு வாங்கினீங்க, முதல் மாடு வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு மாடு 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 55,000 ரூபா கூட மாடு இருக்குது சார் நம்ம செட்டுக்குள்ளே. 55,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த 55,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குது? சார் வந்து நான் வந்து பால்காரங்களுக்கு பால் ஊற்றுறது கிடையாது. டைரெக்டாக கம்பெனியோட டையப் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பால் வந்து 25 ரூபா 26 ரூபா அந்த ரேஞ்ச் லிட்டர் பால் வந்து எனக்கு கிடைக்கிது. இப்போ ஒரு உதாரணமாக 20 லிட்டர் பால் வந்து ஒரு மாடு வருதுன்னா அந்த 20 லிட்டர் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் முடியும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே வந்து குறைஞ்சிரும். அப்போ 20 லிட்டர் அப்படின்னால 25 ரூபா வச்சாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபா, மாதம் 15,000 ரூபா. இப்போ ஒரு 5 மாதம் 6 மாதம் கறந்தாலே ஒரு 90,000 ரூபா ஆகுது. ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்னா ஒரு 40,000 ரூபா போக மாட்டுக்கு 50,000 ரூபா நமக்கு மிச்சம். அப்போ நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஒரு வருஷம் நமக்கு வந்து போயிட்டாலும் அடுத்த வருஷம் நமக்கு மாடு மிச்சம். அடுத்து வந்து கெடேரி கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அதை ஒன்று நாங்கள் வந்து கொடுக்கறதில்ல சார். எக்காரணம் கொண்டு கெடேரி கண்ணுக்குட்டி நாங்கள் வளர்த்து அதை ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ப்ளஸ் நமக்கு ஒரு அடிஷ்னல் லாபம். சரி, இப்போது நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்க, இதனுடைய நோய் தடுப்பு முறைகள் எல்லாம் என்ன சார்? நோய் தடுப்பு முறை ஓரளவுக்கு டாக்டர் எங்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டு நாங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம் சார். இது இந்த பிரச்சனை, இந்த சிம்டம்ஸ் வந்து இது தெர்மாமீட்டர் வச்சு காய்ச்சலாக இருக்கா, ஒரு மாடு சாப்பிடாமல் இருக்கா, ஒரு மாதிரியாக இருக்கா, உடனே தெர்மாமீட்டர் இருக்குது எடுத்து வச்சு பார்ப்போம். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது சார், இந்த மாதிரி டெம்பரேச்சர் வேறு இருக்குது. ஒன்றும் அவர் வந்து பார்த்துட்டு அது என்ன செய்யணுமோ செஞ்சுருவார். ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும், அனுபவப்பட்டுட்டோம். அதனால் அது மூலியமாக வந்து டாக்டரை வர வச்சு நாங்கள் பார்த்துறோம். நோய் தடுப்பு முறைகள் அது. அதுக்கு தொடர்ந்து ஒரு சில பூச்சி குடல் புழு நீக்கம், மற்ற அம்மை நோய் தடுப்புகள், இந்த மாதிரி வருமுன் காப்போம்ன்றதில் வருமுன் காப்போம்ன்றத வருஷத்துக்கு 2 தடவை வந்து 4ஆம் மாதம் 8ஆம் மாதம் தடுப்பூசி வந்து போட்டுருவோம். குட்டியிலேருந்து இல்லை சார், வருஷத்துக்கு 2 தடவை வந்து குளிர்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வெயில் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி வந்து நாங்கள் போட்டுருவோம். அது எப்படிங்க? இலவசமாக வந்து டாக்டர் வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம்லேருந்து வந்து போட்டுவிட்டு போயிடுறாங்க. அவங்கள தேடி வந்து நமக்கு வந்து போட்டு விட்டு போடுறாங்க. சரிங்க, அது ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து வந்து கண்ணுக்குட்டி அப்படின்னா 3 மாதத்துக்கு கூட நாங்கள் கண்டினியூஸாக வந்து பூச்சி மருந்து வந்து கொடுத்துட்றோம் சார். உங்ககிட்ட எத்தனை மாடுங்க? இன்றைக்கி ஒரு 12 மாடு இருக்குது சார். அது கண்ணு மாடு 12 மாடு இருக்குது. கறக்கிறது 11 மாடு கறக்குது. அது இல்லாமல் எங்ககிட்ட வளர்ந்த கண்ணுக்குட்டிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. 8 கண்ணுக்குட்டி ஆயிடுச்சு சார். இப்போது அந்த கண்ணுக்குட்டிங்களை செயற்கை கருத்தரிப்பு முறையில் தான் நீங்கள்? ஆமாம் சார், செயற்கை. ஆமாம் சார். எதனால்? அது நம்ம வந்து நாட்டு காளைகள் வந்து இல்லை, காளை வேணும் அதுக்கு கருவூட்டல் பண்ணுறதுக்கு. காளைகள் வந்து நம்மகிட்ட இல்லை. இப்போ காலையில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தீனி கொடுப்பீங்க? 3 முறை கொடுக்குறோம். முதல் முறையில் என்ன கொடுப்பீங்க? முதல் முறை வந்து காலையில் வந்து வைக்கோல் கொடுப்போம் சார். சாதாரண வைக்கோல். சரிங்க. மதியம் வந்து பசும்புல் கொடுப்போம். எத்தனை மணிக்குங்க? ஒரு 2 மணி போல். சரி. சாயந்தரம் ஒரு 5 மணி போல் பசும்புல் தான் கொடுப்போம் சார். ஓ, சரிங்க. இப்போ இந்த கோ 5 கோ 4 இந்த மாதிரி தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க? அதே தான் சார் தரோம் நாங்கள். கோ 3லேருந்து 3, 4, 5 3 வெரைட்டிஸ் இருக்குது. எந்த தீவனம் அட்வான்ஸாக கிடைக்குதோ அது எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி. எள்ளு புண்ணாக்கு கடலை பொட்டு இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் சார் அதான் மாட்டு தீவனத்தோட அதில் மிக்சிங் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வாங்கி கொடுத்துட்றேன் சார். அது எங்கேருந்து வாங்குறீங்க? அது வந்து ப்ரைவேட் கம்பெனிலேருந்து. சரி. இப்போது டான்வாஸ் உங்களுக்கு தீவன வகையில் என்ன பண்ணுதுங்க? டான்வாஸ் வந்து சார் மினரல் மிக்சர் தராங்க சார். ஏன் சார் டான்வாஸ்? ஓஹோ, அவங்க இது தராங்க? அவங்க தராங்க சார். கிலோ வந்து 55 ரூபா சார். வெளியில வந்து ரேட்டு கூட இருக்கு சார். அதனால இது அரசாங்கத்தினுடைய அந்த பல்கலைக்கழகமே தயார் பண்ணி தருதுங்களா? ஆமாம் சார். ஓஹோ, சரிங்க. இது தாது உப்பு? ஆமாம் சார், தாது உப்பு சார். ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு தொட்டிக்கு நாங்கள் போட்டு விட்றது.
அது தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிக்கிறது. அதுக்கு முன்னாடியே எல்லாமே இப்போ அடர் தீவனம் வந்து தொட்டியில் தண்ணி குடி போடுறோம்ல சார், அதோட இதையும் சேர்த்து போட்டுருக்குறது. தொட்டி ஒவ்வொரு டக்குன்னு எடுத்து ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு விட்ருவோம். அது தண்ணி குடிக்கிறப்ப குடிச்சுக்கும். ஓஹோ, இதனுடைய பலன் என்னன்னு சொல்லுங்க சார். இது அதோட பலன் வந்து சார், செனை வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில பண்ணையில் வந்து செனையை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. கண்ணுக்குட்டிகள்லாம் 14 மாதத்துலேயே இன்னும் பலனுக்கு வந்துடுது. 18 மாதம் தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா 14 மாதத்துலேயே வந்துடுது. அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் 14 மாதம் கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. திருப்பி 2 மாதத்தில் திருப்பி பருவத்துக்கு வந்து திருப்பி செனைக்கு போட்டோம். ஆனால் எல்லாமே ஒவ்வொரு இடம் தான் நாங்கள் போடுவோம். இது வந்து கண்டினியூஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து செனை நிற்காமல் போயிருச்சு அப்படின்ற வேலை இல்லை. அப்படிங்களா? ஆமாம் சார். வெறும் கட்டி வச்சு மட்டும் தீனி கொடுக்குறீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நீங்கள் சொன்ன வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் என்ன கேட்குறதுன்னா, இது கால்நடைகள் மேய்ச்சலுக்கு ஏன் விட மாட்டேன்? மேய்ச்சல் நிலங்கள் வந்து ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கர் இருந்து பென்சிங் போட்டு விட்டோம்னாக்க நம்ம வந்து பார்க்க முடியும் சார். நம்ம இங்கே வந்து அதாவது ஒரு ஸ்கொயராக இல்லாமல் ஒரு வால் மாதிரி எங்கள் நிலம் இருக்குது. அதனால் ஒரு லக்கம் விட்டோம் அப்படின்னா அடுத்த லக்கம் வந்து தீவனத்துக்கு போகுது, அங்கே வெளியில் ஓடுது. அதனால் அது மெயின்டைன் பண்ண முடியல. சரிங்க. இப்போ அதனால் நீங்கள் மேய்ச்சலுக்கு விடாததுனால உங்களுக்கு தீவன செலவுகள் அதிகமாக வரும் இல்லைங்க? இல்லை சார், அப்படி ஒன்றும் அதிகமாக வருதுனாக்கா ஒரு மாடு வந்து இவ்வளோ தான் சாப்பிடும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த ரேஷியோ மாட்டை பொறுத்து, மாடோட வெயிட்டை பொறுத்து நாங்கள் தீவனத்தை கொடுத்துக்குறோம் சார். ஆக நீங்கள் முதலீடு பண்ணதுலையே அந்த முதலீடுக்கான தொகையை நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்துடலாம் அந்த மாட்டு பண்ணை மூலமாக, இந்த பால் உற்பத்தி மூலமாக சொல்கிறீங்களா? நிச்சயம் எடுத்தலாம்க்கா. சரியான மெயின்டைன் பண்ணுனா எடுத்துடலாம் சார். சரியான ஒரு உதாரணம் சொல்லுங்கள். ஒரு உதாரணம், அதான் 20 லிட்டர் ஒரு மாடு கறக்குது ஒரு உதாரணமாக. சரிங்க. 20 லிட்டர் கறக்குது அப்படின்னா அந்த மாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6 மாதம் முடியும் அந்த 20 லிட்டர் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. சரி, இப்போ பாலை தவிர இப்போ தயிர், மோர், பால்கோவா, அப்புறம் வந்துட்டு பால் பொருட்கள், அதாவது சார்ந்த பொருட்களில் அதில் ஏதாவது நாட்டம் செலுத்துகிற மாதிரி உங்களுக்கு என்ன ஒன்று? சார் இருக்குது சார். இருக்குதுன்னா முதல் மூலதனம் வந்து அவசியமாக வேணும். ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஒரு பாலை வந்து ஸ்டாக் 2 நாள் வச்சிருந்து திருப்பி நம்ம சேல்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கூலிங் சென்டர் வேணும், சில்லிங் பாயிண்ட் வேணும். அப்படின்னாக்கா அங்கே ஒரு மூலதனம் ஒரு 4-5 லட்ச ரூபா மூலதனம் வேணும். உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய வங்கிகளுடைய உதவி தேவைப்படுதுன்றீங்க. சரிங்க. உங்களுடைய ஆர்வம், மிகுதியான ஆர்வத்தில் தொடர்ந்து நீங்கள் ரொம்ப முன்னேறணும். அந்த மதிப்பிட்டப்பட்ட பொருள்களில் நீங்கள் நாட்டம் செலுத்தணும் இல்லைங்களா? என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே செந்தில்குமார் அவர்களை 09629276681 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் நெல்லி பயிரில் மேலுரம் இடுவதை தள்ளி போட வேண்டும். வடிகால் வசதியையும் சரிபார்த்து கொள்ள வேண்டும். மரப்பயிர்களுக்கு வட்டப்பாத்தினியை சீரமைத்து மழைநீர் வீணாகாமல் சேமிக்க வேண்டும். மழையினை பயன்படுத்தி பூ மற்றும் காய் பருவத்திலுள்ள கம்போடியா குளிர்கால பருத்திக்கு 2வது மேலுரத்தினை குழி உரமாக ஹெக்டேருக்கு 45 கிலோ யூரியா மற்றும் 16 கிலோ பொட்டாஸ் இட வேண்டும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்க வேண்டும். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்க முடியும். 2 வருடங்களுக்கு ஒருமுறை கமலா ஆரஞ்சு மரங்களுக்கு ஜனவரி மாதம் 4 கிலோ டோலோமைட் மண்ணில் இட்டு கிளறி விட வேண்டும். மேற்கண்ட வழிமுறைகளை கையாண்டு வேளாண்மையாளர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வால் அவரை. சத்தான மற்றும் சுவையான காய்கறி வகைகளில் வால் அவரையும் ஒன்று. இதில் 25.9% புரதச்சத்து உள்ளது. வரப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் மற்றும் நிழல் பயிராகவும் பயிரிடப்படும் வால் அவரையின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பருவம்: வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். ஜூன் ஜூலை மானாவாரி, பிப்ரவரி மார்ச் கோடை பயிர். ரகம் SPS 1. அறுவடை: 110 முதல் 120 நாட்களுக்குள் முதிர்ச்சி அடைந்துவிடும். விதைத்த 75வது நாளில் இதன் காய்கள் அறுவடைக்கு வந்துவிடும்.
மகசூல் தனி பயிராக ஹெக்டேருக்கு 1356 கிலோ விதை மகசூலையும் 7500 கிலோ காய் மகசூலையும் தரவல்லது. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 6 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 8 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 350 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18.5 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 90.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.5%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.3 செல்சியஸாகவும், மழை அளவு 1.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 705.1 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 912.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.9ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பல இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலும் மிதமான அல்லது பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதியில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்தியில் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல்.
சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண் வனவியல் நடைமுறைகள் அண்மை காலங்களில் விவசாய நிலங்களிலும் வனப்பகுதிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் வேளாண்மையாளர்களுக்கு மட்டுமன்றி சுற்றுப்புற சூழலுக்கும் நன்மை ஏற்படுகின்றது. அவ்வகையில் பயிர் இனப்பெருக்க முறையின் மூலம் வனப்பயிர்களில் புதிய ரகங்களை உருவாக்குதல் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் உமாதேவி அவர்கள் தரும் தகவல்கள். புதிய ரகங்களை உருவாக்குவதில் ஒவ்வொரு பயிருக்கும் ஆய்வாளர்களின் நோக்கமானது வெவ்வேறானதாக அமைந்திருக்கும். உதாரணமாக விவசாய பயிர்களில் குறுகிய கால ரகங்கள், அதிக விளைச்சல் கொண்ட ரகங்கள், நோய் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் என பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ரகங்கள் வெளியிடப்படுகின்றன. அதுபோல் வனப்பயிர்களில் ஆய்வாளர்களின் நோக்கமானது புதிய மற்றும் சிறந்த ரகங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஏற்றதாகவும் குறிப்பிட்ட பண்பினை கொண்டதாகவும் உருவாக்குவதே ஆகும். பயிர் இனப்பெருக்க முறையானது ஒவ்வொரு மர வகைக்கும் அதன் பண்புகளை பொறுத்து வெவ்வேறானதாகவும் இருக்கும். மேலும் ஆய்வாளர்களின் நோக்கத்தை பொறுத்தும் வெவ்வேறானதாக அமையும். உதாரணமாக செந்தூரம் போன்ற மரங்களில் விதைகளிலிருந்து சாயம் எடுக்கப்படுவதால் விதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் ஆய்வானது நடத்தப்படுகின்றது. புன்னை, புங்கம் மற்றும் காட்டாமணக்கு போன்ற மரங்களின் விதைகளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகின்றன. அதனால் அந்த எண்ணெய் பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் சவுக்கு, மலைவேம்பு போன்ற மரங்களிலிருந்து அதன் மரப்பலகைக்காகவும் காகித உற்பத்திக்காகவும் அதன் பண்புகளுக்கு ஏற்றவாறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ரகங்கள் வெளியிடப்படுகின்றன. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களிலிருந்து விதைகள் சேகரிக்கப்பட்டு ப்ராஜனி டெஸ்ட் எனப்படும் சந்ததி சோதனை திடலில் வளர்க்கப்படுகின்றன. அங்கு வளர்க்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மரங்களிலிருந்து கட்டிங்ஸ் எனப்படும் துண்டுகள் போடப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக போடப்பட்டு விதை நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு மூலப்பொருளான விதைக்கன்றுகள் மீண்டும் குளோனல் தோட்டத்தில் நடப்பட்டு அங்கு அனைத்து ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்படுகின்றன. அந்த மரத்தின் வெளிப்புற பண்பு மற்றும் உட்புற பண்புகளுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் அந்த மரத்தின் உயரம், சுற்றளவு, அதன் குறிப்பிட்ட பண்புகளுக்கான அனைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு குளோனல் தோட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்கள் மீண்டும் துண்டுகளாக போடப்பட்டு விதை நாற்றுகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த விதைக்கன்றுகள் அனைத்து வெவ்வேறு ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டும் மற்றும் விவசாயிகளின் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகளின் நிலங்களிலும் அனைத்து ஆராய்ச்சி நிலையங்களிலும் நோய் மற்றும் பூச்சித்தன்மைக்கு தாங்கி வளர்கின்றதா எனவும் வெவ்வேறு தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றதாக இருக்கின்றதா எனவும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட 1-2 வளர்ப்புகளின் அனைத்து பண்புகளும் பல்கலைக்கழக ரக ஆராய்ச்சி குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டு அங்கு ஒப்புதல் பெறப்பட்டு மீண்டும் மாநில ரக ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்படுகின்றது. மாநில ரக ஆய்வுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்ட ரகங்கள் வளர்ப்புகள் ரகமாக வெளியிடப்படுகின்றன.
இவ்வாறு மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 4 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவைகள் மலைவேம்பு டிஎன்ஏயு மலைவேம்பு எம்டிபி 1 என்ற ரகமும், கேஷுவரினா 1 மற்றும் எம்டிபி 1 மற்றும் 2 என்ற ரகங்கள், யூக்கலிப்டஸ் எனப்படும் தைலமரம் எம்டிபி 1 என்ற 4 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த 4 ரகங்களும் கூழ்மர பண்புகளுக்கு சிறந்ததாக விளங்குகின்றது. உதாரணமாக டிஎன்ஏயு மலைவேம்பு 1 என்ற ரகம் அதிக விரைவாக வளரக்கூடியதாகவும் அதிக மரத் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது கட்டுமரம் செய்தல், தீப்பெட்டி, பென்சில் தொழிற்சாலைகள் போன்ற அனைத்து மர தொழிற்சாலைகளிலும் இந்த ரகம் பயன்படுத்தப்படுகின்றன. யூக்கலிப்டஸ் எம்டிபி 1 என்ற ரகம் காகித தொழிற்சாலைகளில் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த ரகமானது 3 to 5 வருடத்திற்குள்ளாகவே அறுவடை செய்யப்பட்டு மர தொழிற்சாலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. மரங்களை வளர்ப்போம் மேன்மையடைவோம் என்று கூறி விவசாயிகளுக்கு தேவையான மர நாற்றுகளை பெறுவதற்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு முனைவர் எம் உமாதேவி அவர்களை 09952511375 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 30/1/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் வீரிய ஒட்டு தக்காளி சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் ராசிபுரம் கிராம வேளாண்மையாளர் பி. சண்முகம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி கோழிகளுக்கான கொட்டகை அமைத்தல் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் டி. கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்தின் வழியாகவும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.